இல்லை நீ டைம் ஆயிடுச்சு போலாம். ஏதாவது ஒரு கான்செப்ட் யோசிக்கிட்டோம். அதுக்குள்ள கான்செப்ட் நண்பர்களே பார்த்தீங்கன்னா இதுதான் கலை என் கலை பைக்கை விற்கிறதுக்கு வந்து பேசிட்டு இருக்கோம். திடீர்னு சொல்றேன். இல்லை இப்போ என்ன கண்டென்ட் நம்ம பண்ணலாம்? யோசிச்சு நான் ஒரு மேக்கப் போட்டுறேன். தலை சீவிட்டு ஏய் அதெல்லாம் வேணாண்டா, வந்து உட்கார்றா. இதுலேயே சீவு எல்லாமே இதுலேயே பண்ண இருக்கு. இந்த கேமரா மாதிரி அப்படியே பார்த்து அதிலே பண்ணிட்டு அதெல்லாம் காலம் அவ்வளோ வேகமாக போயிட்டு சீட்டு அதுக்கெல்லாம் டைமே கிடையாது. ஆனா இதுல என்ன சீவனாலும் சீவனங்களுக்கு மட்டும் தெரியும். நம்ம வந்து ஒதுக்குற இது இதெல்லாம் நான் இது பண்ண மாட்டேன். இவரு நாய் மேல உட்காந்துருக்கான். இந்த மாதிரி இப்படி ஏறி உட்காந்துருக்கான். ஆனா எனக்கெல்லாம் முடி கொட்டாதானே? எனக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி முடி அவ்வளோ முடி பத்தையா அப்படியே கொட்டிடுச்சுங்க. ஆச்சரியமா எனக்கு. செக் பண்ணியா? இல்ல முடி வெட்ட போயிருந்தேன், கடையில வெட்டும் போது முடி வெட்ட போகும்போது பத்த விழா சொத்தத்தை விழும். நண்பர்களே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நம்ம நாட்டில் வந்து எப்படி வந்து நாட்டை வந்து முன்னேற்றணும் அப்படிங்கிறதுல வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் வந்து நீ முன்னேற்று, நான் பின்னேற்றுறேன். இது எந்த இடத்துல எங்கே கால் பண்ணிக்கிறான் பார்த்தியா? சிறப்பா உட்காருங்க. இங்கே உட்கார்றாங்களே. சரி, இப்போ கடைக்கு போயிருந்தீங்கல்ல, என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களா எப்படி? இல்லைண்ணா அதெல்லாம் நான் சும்மா போனேண்ணா. டென்ஷன் ஆச்சு. டென்ஷன் ஆச்சுனாக்கா எவ்வளோ வழி இருக்கு சொல்லிக்கிறது. ஃபால்ட் ஆயில் இருக்கு, எக்காலஸ் இருக்கு, ரெக்கார்ட் போயிட்டு இருக்கு. நீ அந்த அக்கார்டு எடு, அடிச்சிடலாம். பக்காடு எடு, பக்காடு எவ்வளோ டைம் மதியம் பக்காடு. எதுக்கா உள்ள ஒரு சேர் ஒன்று எதுக்கா கூடுது? உள்ள ஒரு சேர் பிடிக்காதடா கூப்பிட்டீங்க பண்ணுங்க. அதுல ஒரு சேர் இருக்கு, எடுத்துருவா. இது தண்ணி வரப்போ அதில் பிடிச்சிக்கலாம், இதில் பிடிச்சிக்கிறீங்க. தண்ணியாக பிடிக்க போறீங்க. ரெண்டு காமெடி சரியான காமெடி தான். ஏதாச்சும் ஒரு நல்ல காமெடியா ஏதாவது இருந்தா சொல்லுங்க. மதி ஏதாச்சும் ஒரு நல்ல காமெடி இருந்தா சொல்லுங்க. மதி பத்தி பேசுமா? நல்ல காமெடியா இருக்கும். கேபிஎஸ்ல நம்ம இருந்த கதையை சொல்லு. இல்ல வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து நடந்த கதையை பத்தி பேசு. வேணாம் அது ரொம்ப மோசமான போவோம். எனக்கு அப்படி போதுடா கல்யாணம். வேற ஏதாவது சொல்ல போறாட்டா நீ வேற போதுடா. சின்ன வயசுல நடந்த கதையெல்லாம் பார்த்தா தண்ணி குடிச்ச கதைகள்லாம் போவோம். தேவையா? ஏறி தாண்டில ஏறி இருந்து ஒளிஞ்சிருந்து பார்த்தா கதை தோணுது எனக்கு. ஆமா சரி, அவன் பேசுற போராட்டா ஏதாவது ஒண்ணு கிறுக்கு போயில. இங்க வீடு ஆன்ல தாண்டா இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பற்றி சொல்லுவாங்கல்ல, பாளையப்பட்டியில் ஓடு காலி பண்ண சொன்னாங்கல்ல. ஐயோ டென்ஷன் யோசப்படி சேராத டென்ஷன். சாங் பாருங்க. அதான் பாட்டு சொல்லிட்டா இது அது வேணாம். இப்போ அடுத்த இது பண்ணிக்கிறோம். அது இல்லை, இப்போ என்னன்னா அவன் ஏதோ வச்சுருக்கான். இப்போ வந்து ஜோசப் அண்ணா, உங்களுக்கு வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் ஒரு 20 லட்ச ரூபாய் கிடைச்சிச்சு. என்ன பண்ணுவீங்க அந்த 20 லட்ச ரூபாயை? அதை எடுத்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் எல்லாம் யோசனை பண்ணுவேன். ரெண்டாவது வீட்டுக்கு நம்ம கஷ்டத்தை மீறி போக்கணும். எவ்வளோ எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்க? வீட்டுக்கு ஒரு 2 லட்சம் கேசுங்க. மற்றத்தோட ஒரு பெட்டி கடக்குள்ள வச்சு அதுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்னத்தை கட்டி பெருசாக இருக்கும்னு சொல்லிட்டு ஏதாவது வருமானம் செய்யறதுக்கு ஆசைப்படுவேன். அது கிடையாது அண்ணா. அவன் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? 1 லட்ச ரூபாய் கிடைக்குது. 1 லட்ச ரூபாய் இல்லை, 20 லட்ச ரூபாய். 20 லட்ச ரூபாய் 20 லட்ச ரூபா உனக்கு பணம் கிடைக்குதுன்னா ஒரு பிஸ்னஸ் செய்யலாம். ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு குப்பை தொட்டியில 20 லட்ச ரூபாய். பிசினஸ் செய்யற அளவுக்கு உங்களுக்கு மைண்ட்ல இல்ல, வீட்டுல கொடுக்குற அளவுக்கும் எண்ணமும் வரல, உங்க மூளை அந்த அளவுக்கு வேலை செய்யலன்னு வச்சுக்கீங்க. ஒயின் ஷாப்ல கொடுக்க முடியும். வேற என்ன பண்ணுவீங்க? அது ஒரு 10 லட்சம் கொடுப்பீங்க, பாக்கி 10 லட்சம்
ஒயின் ஷாப்ல கொஞ்சம் 10 லட்சம் ஆகும் 10 லட்சம் ஆகும் கண்டிப்பா ஆகும்டா. ஒரு வருஷத்துலேருந்து இல்லை 5 மாசத்துல வீரப்பன்லாம் காசு கிடைச்சுன்னா மொத்தம் 20 லட்சத்தையும் அது அங்கே கொடுத்துட்டு வந்துடும். கண்டிப்பா. அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சு சேவிங் பண்ணிட்டு பாதி வந்து எங்கள் அக்காவுக்கு செய்வேன், மீதி வந்து எனக்கு செய்வேன். அவ்வளோதான் என் லைஃப் அப்படிதான். எங்கள் பாட்டிக்கிட்டலாம் அந்த காசு கிடைச்சதுன்னா எல்லாத்துக்கும் ஊருக்கே செய்வன செய்யும். செய்து ஒன்றும் செய்யாது. அது மூடி மறைய வச்சுட்டு ஒளி வச்சிருக்கோம். காசு மாறந்து கூட தெரியாம அது விட்டு மறைய வச்சு பதிக்க அது செல்லரிச்சு செல்லரிச்சு போயிட்டு வீணா தான் போவோம். சரியா அது செலவே அளிக்காது பாட்டி. அது செலவுக்கு என்னங்க இருக்கு? வெத்தலை பார்க்க மாட்டோம். அதானுங்க பத்திரமா சேவிச்சு. அது என்ன சேவித்து எங்கன்னா தரையை நோண்டி தரக்குள்ளதான் புதையெல்லாம் தரக்குள்ளதானே இருக்கு. பங்காளி கனடாமா சரி ரொம்ப பேர் செய்யறாங்க தெரியும். அப்படியே யாரு மற்றவனுக்கு புரோஜனம் இல்லாம எல்லாம் கீழே தோண்டி தோண்டி பொழிச்சு வச்சு மண்ணு நினைக்குதான். டேய் நீ செத்துட்டா நான் ஒன்று அரிக்க போறேன், இந்த பணத்தையும் வந்து சேமிச்சு இதையும் அரிக்கிறேன்னா தான் சொல்லுவோம். உண்மை தானேங்க. செத்து போயிட்டா மண்ணு வந்து அரிக்காதுங்க. மண்ணு வந்து அரிக்காது, கரையும் தான் அரிக்கும். கரையும் ஏறாத வரைக்கும் அது கரெக்டா இருக்கும். கரையாளர்களுக்கு அப்படி ஒரு சயின்டிஸ்ட் கிடையாது. ஏங்க ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பலவை இருக்குன்னு வச்சுக்க. சரி பலவை வந்து மண் ஏறிச்சுன்னு வச்சுக்க, நமுந்து இது போகும். ஆனா காய வச்சா சரியாயிடும். சரிங்களா? ஆனா கரையா இருக்குல்ல, கரையா வந்து ஏறினாதான் அது வந்து வீணா போகும். ஒரு இது ஒரு 4 கல்லை வச்சு வைக்கிறாங்கன்னு எதுக்கு சொல்றாங்க? கரையும் ஏறிட போகுதுன்னு சொல்லி தான் வைக்கிறாங்க. பார்க்க போனா இந்த பணம் சுனிலே கிடையாது, 20 லட்சம் கிடைச்சா சரி, அது ஏதாவது யூஸ் பண்ணுறதுக்கு அளவுக்கு மக்கள் நம்மளோட கஷ்டப்படுற போல கஷ்டப்படுறவங்களுக்கு அன்னதானம் கூட செய்யலாமே. வாய்ப்பே இல்லைண்ணா. இல்ல அது எப்படி நீங்க 20 லட்ச ரூபா கிடைச்சுன்னு கலை சொல்றேன்ல, 20 லட்சம் கிடைச்சுன்னு இவர் அண்ணன் தானே சொல்றாரு. அண்ணன் வந்து வாயிலே மைண்ட்ல எவனுக்கும் நினைக்காது. சத்தியமா சொல்றேன், யாருக்கும் அண்ணன் தானே யாருக்குமே நினைக்காது. எவனாவது ஒருத்தன் இல்லாதப்பட்டவன் வந்து சொல்லுவான், இல்லாதப்பட்டவன் இல்லை அவனுக்கு தோணும். ஆனா மேட்ச் வைக்கிறேண்ணா, கபடி மேட்ச் வைக்கிறேண்ணா, நீங்க சாப்பாடு போடுங்கண்ணா, இல்ல கோயில் திருவிழா வருதுண்ணா, நான் சாப்பாடு இதான் ஃபேக்ட் தான். இதான் அப்பதான் இப்படி தோணும். 20 லட்ச ரூபா வச்சிருக்கோம் நம்ம, இல்லை 1 லட்ச ரூபா இல்லை, ஒரு 10,000 செலவு பண்ணுறதுக்கு என்ன ஆக போகுது? என்ன 10,000 ஆகிட போகுது அப்படின்னு நினச்சி அப்போதான் செலவு பண்ணுவோம். அண்ணன் தரன்னு ஒருத்தனுக்கு வந்து எவனும் தோணாது. அண்ணன் தானே பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுவான்? இங்கே வாழ்க்கையில் பார்த்தோம்னா இது என்ன தமிழா, இது அரைக்குறை தமிழா, என்ன வார்த்தையே தெரியல இருக்கு. அன்னதானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ணன்னா சாப்பாடுனா தானம்னா வந்து உதவி பண்ணுறது. அதையும் நிதானமாக தான் செய்யணும், எல்லாரும் செய்யக்கூடாது. அண்ணன் தானது வந்து பொறுமையாக சொல்கிறீங்களா? இல்லைங்க, அப்பயே சொல்லியிருக்காங்க. அன்னதானம் செய்யறது கூட பாத்திரத்தை அறிஞ்சு பிச்சை போட சொல்லிக்கிறாங்க. பாத்திரத்தை அறிஞ்சுன்னா எப்படின்னா பெரிய பாத்திரமா இருந்தால் அதிகமாக கொடுக்கும். அப்படி இல்லை, அதுக்குதான் திருவோடுன்னு வச்சுருந்தாங்க. திருவோடுனா நம்ம வயிற்றுக்கு தகுந்த அளவுக்கு அது சாப்பாடு இருக்கும். அந்த திருவோடில் உண்மையில்லை, காசு போட்டால் காசு எடுத்து பாயில் வச்சு போகிறோம், சாப்பாடு போட்டால் சாப்பிட்டு கழுவி திருப்பி போட போகிறோம். சரி இப்படி வச்சுட்டேன் சொல்லுங்க. இப்போ அந்த 20 லட்சம் கிடைச்சினாக்கா ஒரு 5 பேர் நம்ம சேர்ந்தாலும் வச்சிங்கன்னா ஒரு 5 நாள் அது வந்து எங்கே போகணுமோ போயிடும். இப்போ காலகட்ட பிரிண்டுகள் அப்படி தானே இருக்கணும். அடுத்தவன் காசு எப்போ பறிக்கிறது, அவன் எப்போ அழிக்கிறதுனால இருக்கணும். ஈஸியாக போடுமே. பேசிக்காக வந்து இப்போ ஒரு யாரும் இப்போ எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களை வந்து செருப்பால் அடித்த மாதிரி இப்போ சொல்லிட்டு இருக்காரு. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பையா உண்மை நீ சொல்றதுதான் உண்மை. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2024 வந்து உங்க பணம் உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டமா வந்து 20 லட்ச ரூபா பணம் கிடைச்சிச்சு உங்களுக்கு. ஆமா. அந்த பணத்தை வந்து செலவு பண்றதுக்கு வந்து நீங்க முழிக்கிறீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? 20 லட்சம் 40 ஆகுன்னு நினைக்கிறீங்க. உண்மையா இல்லைங்க? இதை வடபாளையம் சொல்ல, அரியலூர்னு சொல்ல, எதுவுமே சொல்ல வரல. சைலண்டில் போட்டுருக்கேன். மனுஷன் சைலண்டில் போட்டுரு, இல்லைன்னா வீடியோ அப்லோட் பண்ண முடியும். மனுஷனுங்க வந்து 1 ரூபான்னு 2 ரூபான்னு தான் பார்த்து நினைக்கிறாங்க. நீ என்ன ரொம்ப பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் யோசிப்பேன், இந்த பணத்தை வந்து யார்கிட்டயா கொடுக்கணுமா? வாய்ப்பே இல்லை, வீட்டிலே வச்சுக்கணும். வீட்டில் வச்சு நம்ம என்ன செலவு பண்ணணும்? காய்கறிக்கு, சாப்பாடுக்கு இதான் பண்ண முடியும். அப்போ 40 லட்ச ரூபா 4 வருஷத்துல அழிஞ்சு போடும், இல்லை 2 வருஷத்துல அழிஞ்சு போயிடும். இந்த பணத்தை பெருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? எல்லா மைண்ட்லேயும் எல்லா மனுஷனுக்கும் தோணும், இந்த பணத்தை விட்டுட்டு 5 லட்சம் இவர் வந்து அன்னதானம் போடுவாராம். இது அவனாவது வந்து புயல் காத்துல என்ன சொல்லுவாங்க? நான் அப்படியே நினைப்பேன்,
நான் ஒரு பைக்கை வாங்கி அடமானம் வாங்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஃப்ரெண்டு மாதிரி மதி இருக்கான், மதியை காட்டுறான். அண்ணே நான் ஒன்று சொல்லட்டுமா, யாருமே வந்து இங்கே நல்லவங்க கிடையாது. ஒன்று கெட்டவன், இன்னொன்று நல்லவன் மாதிரி நடிக்கிறவன். 2 விஷயம்தான். நல்லவன்லாம் கிடையாது. ஒன்று கெட்டவன், இன்னொன்று நல்லவன் மாதிரி நடிக்கிறவன். 2 பேர் தான் இந்த உலகத்தில். ஆனால் இப்போ வந்து கடவுள், இப்போ நீங்களே இயேசுநாதர்னு வணங்குறீங்கல்ல, அந்த இயேசுநாதரே நமக்கு வந்து நல்லது செய்வாருங்கிறதுனால தான் வணங்குறீங்க. அந்த விநாயகரே வந்து நமக்கு வந்து நம்ம கஷ்டத்தை வந்து தீர்த்துருவாருங்கிறதுனால தான். அந்த விநாயகர்கிட்டே ஒன்றுமே இல்லைன்னா அவங்கள்ட்டே யாரும் தேடி வணங்க மாட்டாங்க. இதுதான் ஃபேக்ட். ஜோசப் பண்ணா, உனக்கு வந்து ஒரு பறக்கிற சக்தி இருக்குது. நீ என்ன பண்ணுவ? உன்னால் வந்து பறக்க முடியும். என்ன பண்ணுவ நீ? இல்லை உனக்கு நீ ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நீ வந்து இன்னைக்கு நைட்டு நீ தூங்குற பண்ணுறாங்க. தூங்கி ஏஞ்ச உடனே, காலையில் ஏஞ்ச உடனே சடனாக உனக்கு பறக்கிற பவர் வந்துருச்சு. பறவை பத்தனே இப்படி அழுத்த உடனே காலையில் ஏந்திரிச்ச உடனே பறக்கிற மாதிரி, சும்மா அப்படி கையை தூக்குனாங்க அப்படியே பறக்கிற மாதிரி, அது ஒரு சக்தி வந்துருச்சு. கையை தூக்கினா பறக்க முடியாது, அழுத்தினா பறக்க முடியும். ஆமாம், இப்படி இப்படியே ரெக்க மாதிரி இப்படி இப்படியே அடிச்சுட்டு இப்போ வந்து இப்படி இதே ஒன்று யாரையா கூப்பிடுறாரு, இப்படி பறக்கிற மேலே பறக்குது, என்னடா அது அதிசயம், அவ்வளோதான். என்ன பண்ணுவீங்க? உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? உண்மையா, இது வந்து உண்மையா நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு ஒரு அந்த அப்படி வந்துருச்சுன்னாக்கா, வேடந்தாங்கல் படுவீங்களா? இல்லை வேடதாங்க போய் பரிபாட படி சேர்ந்த கொத்தி கொண்டு எவனா இது என்னடா வினோதமான விலங்கு? வினோதமான விலங்காச்சு. நம்மளே தான் இங்க மாறிச்சு எடுக்கிறோம் வேடதாங்கல்ல. அவரு வந்து பறந்துச்சுக்க எல்லா பறவையும் குத்தும், மற்ற விலங்கு எல்லாம். ஆனா ஒரு விஷயம், பறவையாக மாறிட்டீங்கன்னா முதல்ல கையில இலுங்க கட்டுறதை நிறுத்துருவீங்கல்ல. அவரெல்லாம் மைனஸா, அதனால ஜட்டியை போட்டு நினைக்கிறாரு. பெண் குயின் மாதிரி ஆண் குயின் மாதிரி ஆயிடும். உண்மையா இல்லைண்ணா? உனக்கு பறக்கிற சக்தி இந்த ஒரு நீன செய்ய பறக்கிற சக்தி அவனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு அப்படியே ஜிட்டா பறந்துரும். தரையில இருக்க இல்லையா அதான் பண்றேன். இதுல பறக்கிற சக்தி கிடைச்சா எங்கே போறது? காலத்தை பெனிஃபிட்டாதான் காலத்தை பார்த்தீங்கன்னா சொல்றேன். இந்த மாதிரி தரை இருக்கும் போது அதான் செய்யறானா, பறக்கும் போது அப்பா ஏதாவது ஒரு இடத்த சொல்ல முடியாதுப்பா, சொல்ல முடியாது. நீங்க எப்படி சொல்ல முடியாத இடத்துல அவன் இருக்கா. சக்தின்னா ஒரு நிமிஷம், நானும் அறியாம நானும் அதுதான்.